ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அன்புக்கும் கருணைக்கும் இலக்கணமான சிவபெருமான் ஆதி அந்தமில்லாதவர். ஆனால் அதே ஈசன் ஆவேசமடைந்தால் இந்த பிரபஞ்சமே தாங்காது. ஒரு தந்தை தன் மகளை இழப்பதும் ஒரு கணவன் தன் மனைவியை இழப்பதும் எவ்வளவு பெரிய வலியோ அதைவிட பெரிய வலிய ஈசன் அனுபவித்த தருணம் அது. ஏன் உலகமே அஞ்சும் வகையில் ருத்ர தாண்டவம் ஆடினார். தன் சரிபாதியான அன்னை சதியின் மரணம் ஈசனை நிலைகுலையச் செய்தது. அந்த துக்கத்திலிருந்தும் கோபத்திலிருந்தும் உருவானதுதான் வீரபத்ர அவதாரம். ஒரு முடியிலிருந்து உருவான அந்த மகாசக்தி யாகசாலையை எப்படி ரணகளமாக்கியது ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கியமான பாடமாகும். அகந்தை அழிந்து தர்மம் வென்ற அந்த பெருங்கதையை விரிவாக காண்போம். பிரம்மாவின் மகனான தட்சன் அனைத்து படைப்புகளுக்கும் தான் தலைவன் என்ற ஆணவத்தில் இருந்தான். தன் மகள் சதிதேவி சுடுகாட்டில் வசிக்கும் சிவனை மணந்ததை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவர்களை பழிவாங்க பிருகஸ்பதி எனும் மிகப்பெரிய யாகத்தை தொடங்கினான். அந்த யாகத்திற்கு 30 முக்கோடி தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் என அனைவரையும் அழைத்த தட்சன் தன் மகளையும் மருமகனையும் அழைக்கவில்லை. வேண்டுமென்றே ஈசனையும் சதிதேவியையும் புறக்கணித்தான். இருப்பினும் தந்தை நடத்தும் யாகத்திற்கு செல்ல அழைப்பு தேவையில்லை என்று எண்ணி அன்னை சதி அங்கு சென்றார். தன் தந்தையிடம் நியாயம் கேட்க எண்ணி ஈசனின் தடையையும் மீறி சதிதேவி யாகசாலைக்கு சென்றாள். அங்கு தட்சன் அவளை வரவேற்கவில்லை. மாறாக சபையோர் முன்னிலையில் ஈசனை பிச்சைக்காரன், அமங்கலமானவன் என்று மிக கேவலமாக பேசினான். தன் கணவருக்கு நேர்ந்த அவமானத்தையும் அதை தடுக்காத தேவர்களின் மௌனத்தையும் கண்டு கோபமுற்ற சதிதேவி, இந்த உடல் உன்னால் வந்தது, இது எனக்கு இனி வேண்டாம் என்று கூறி அங்கிருந்த யோகாக்கினியில் குதித்து தன்னை மாய்த்து கொண்டாள். சதிதேவி தீக்கிரையான செய்தி கைலாயத்தை எட்டியது. ஆங்கார ரூபமாக மாறினார். ஈசன் பிரபஞ்சமே நடுங்கியது. அவர் தன் ஜடாமுடியிலிருந்து ஒரு முடியை பிடுங்கி மலைப்பாறை மீது ஓங்கி அடித்தார். அமைதியாக இருந்த ஈசன் ஆதி பரம்பொருளாக தன் கோபத்தை வெளிப்படுத்தினார். அவரது ஜடாமுடி அவிழ்ந்து ஆட பூமி அதிர அந்த நொடியே பூமி பிளந்தது. மேகங்கள் கருத்தன, அண்ட சராசரங்களும் இருண்டன. அந்த முடியிலிருந்து கோடிக்கணக்கான மின்னல்கள் வெட்டின. அந்த நெருப்பு பிழம்பிலிருந்து தோன்றியவர்தான் வீரபத்திரர். கரிய நிறம், 1000 கைகள், ஒவ்வொன்றிலும் வில், அம்பு, கத்தி, கேடயம், மழு, நெற்றியில் எரியும் 3வது கண், மண்டை ஓட்டு மாலைகள், கூர்மையான பற்கள், பார்ப்பதற்கே சிம்ம சொப்பனமாக தோன்றினார். அவருடன் ஈசனின் சக்தியான பத்ரகாளியும் கோடிக்கணக்கான பூதகணங்களும் தோன்றின. தட்சனின் யாகத்தை அழித்து அவனை சம்ஹாரம் செய் என்று ஈசன் ஆணையிட்டார். வீரபத்திரர் தலைமையிலான பூதகணங்கள் தட்சனின் யாகசாலையை முற்றுகையிட்டன. வீரபத்திரரின் சீற்றத்திற்கு முன்னால் இந்திரன், விஷ்ணு, பிரம்மா எவராலும் நிற்க முடியவில்லை. யாகசாலை போர்க்களமாக மாறியது. தேவர்கள் சிதறி ஓடினர். இறுதியில் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த தட்சனை வீரபத்திரர் பிடித்திழுத்தார். அவனது தலையை துண்டித்து அந்த யாக குண்டத்திலேயே எரிந்தார். அதர்மத்தின் யாகம் இரத்தத்தால் நனைந்து நின்றது. யாகம் அழிந்த பிறகு தேவர்கள் அனைவரும் ஈசனிடம் சரணடைந்து மன்னிப்பு வேண்டினர். கோபம் தணிந்த ஈசன் தட்சனுக்கு பாடம் கற்பிக்க எண்ணினார். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி தட்சனின் உடல் அப்படியே இருக்க அதற்கு ஒரு ஆட்டுத்தலையை பொருத்தி உயிர் கொடுத்தார். உயிர் பெற்ற தட்சன் தன் தவறை உணர்ந்து ஈசனின் திருவடிகளில் விழுந்து வணங்கினான். சதிதேவி மீண்டும் பார்வதியாக பிறந்து ஈசனை அடைவார் என்ற வரத்தையும் ஈசன் அருளினார். வீரபத்ர அவதாரம் என்பது வெறும் பழிவாங்குதல் அல்ல. அது ஒரு பாடம், அதிகாரம், பதவி, செல்வம் இவற்றால் வரும் அகந்தை ஒரு மனிதனை எவ்வளவு பெரிய அழிவுக்கு கொண்டு செல்லும் என்பதற்கு தட்சனே சாட்சி. அந்த அகந்தையை அழித்து மனிதர்களை நல்வழிப்படுத்தவே ஈசன் வீரபத்திரராக தோன்றினார்.
இன்றும் பல ஆலயங்களில் வீரபத்திரர் காவல் தெய்வமாகவும் துயரம் துடைக்கும் கடவுளாகவும் வணங்கப்படுகிறார். எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இதுபோல பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி.